இந்த சக்திகளை வைத்து நீ எதுவும் செய்ய முடியாது என்று குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். மனிதன் இன்றைக்கு உலகத்தில் இதைத்தான் நினைக்கிறான். அபூஜஹில் நினைத்ததை போன்று இன்றைக்கு நிறைய அபூஜஹில்கள் நினைக்கிறார்கள். 4 சக்திகள் வலுவிருந்தால் எதையும் செய்யலாம், பணம் இருந்தால் எதையும் செய்யலாம், அறிவு இருந்தால் எதையும் செய்யலாம், பதவி இருந்தால் எதையும் செய்யலாம், ஒன்னும் செய்ய முடியாது. அல்லதீனம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அல்லாஹ் ஒரு சூராவுல அழகா சொல்லுவான், இது மாதிரி ஒரு படைப்பை நான் படைக்கவே இல்லைங்கிறான். ஆது கூட்டத்தார்கள் 360 அடி உயரம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, நம்மால் 6 அடி இருந்துகிட்டே இந்த போடு போடுறான். 360 அடி உயரம், 360 அடி உயரம். 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள். வயசு 1000 வயசு 60 70 இல்ல, 300 வயசுக்கு மேலதான் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்களாம். மரணத்தையே பார்க்காத சமூகம். 1000 வருஷம் மரணத்தையே பார்க்காத சமூகம். பாறைகளை உதைத்து விளையாடுவார்களாம். வந்து அவங்களுக்கு எதுனா பாறை உதைத்து விளையாடுவார்கள். இவ்வளவு ஆற்றல் படைத்த அல்லது லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இது மாதிரி ஒரு படைப்பை நான் படைக்கவே இல்லைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், ஏத்துக்கப்பா என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுகிற போது ஏற்றார்களா? தங்களுடைய வலிமையின் மீது நம்பிக்கை. என்ன ஹூதே, அல்லாஹ் ஒருத்தனா ஏற்காட்டி? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்லி பார்க்கிறார்கள். ஏற்கவில்லை என்றால் ரப்பு நினைத்தால் காற்றால் கூட அழித்து விடுவான். சிரிக்கிறான், காத்தால நாங்க அழியறதா? 360 அடி உயரம் உள்ளவனை காற்று என்ன செய்ய முடியும்? 3 பக்கமும் மலை, ஒரு பக்கம் திறந்த வெளி. நாங்கள் 7 லட்சம் பேர் இருக்கிறோம். ஒன்னா சேர்ந்து நின்னோம்னா நாங்களே மலை மாறி ஆயிருவோம். எந்த காற்று எங்களை வந்து அழிக்கும்? அல்லாஹு அக்பர். குர்ஆன் பேசுகிறது, 7 லயாலின் வ 8 அய்யாம் ரீஹன் சர்சரன் ஆத்தியா. 7 இரவு 8 பகல் வீசிய காற்று பனைமரத்தை புரட்டியதை போன்று புரட்டியது. காற்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்தான். இடுப்பு வரை குழியை தோண்டி புதைத்துக் கொண்டார்களாம். 360 180 அடி தண்ணியே வந்திருக்கும். குழியை தோண்டி புதைச்சிட்டான். மண் என்ன செய்தது? அப்படி மண்ணு கொண்டு வந்து ஆள மூடிச்சான். என்னுடைய வலிமையால் எதையும் செய்வேன் என்று நினைத்தவர்களை நான் இப்படித்தான் செய்தேன். குர்ஆன் பேசுகிறது. ஆனால் அபூஜஹில் நினைக்கிறான், நம்மிடத்தில் 700 ஒட்டகைகள் இருக்கிறது, 100 குதிரைகள் இருக்கிறது, அம்பும் கம்பும் வில்லும் வாளும் நிறைய இருக்கிறது. முகம்மதிடத்தில் அற்பமானவர்கள் சொற்பமானவர்கள் இருக்கிறார்கள். நம் வலிமைக்கு முன்னால் முகம்மது ஒன்றுமே இல்லை என்று அபூஜஹில் நினைக்கிறான். அடுத்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான் குர்ஆனில. சமூது கூட்டத்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி. சமூது கூட்டத்தார்கள் பெரிய அறிவாளிகள். தன்னுடைய அறிவாளி எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்தவர்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு நடக்காத கேட்போம், அவர் கொண்டு வர நடந்த பார்ப்போம் என்று நடக்காதையா கேட்கிறான். சாலிஹே என்ன சொல்கிறாய்? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறேன். அதெல்லாம் நாங்க ஏற்க முடியாது. நாங்க வணங்கின தெய்வத்தை எல்லாம் நாங்க விட்டுட்டு வர முடியாது. அப்படி வரணும்னு சொன்னாக்கா இந்த மலையில இருந்து ஒரு ஒட்டகம் வரணும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சரி கொண்டு வந்துட்டா நம்பல. அவன் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவார். இவரு கொண்டு வந்துட்டா அந்த ஒட்டகம் வந்த உடனே எங்களுக்கு முன்னாடி குட்டி போடணும், எங்களுக்கு முன்னாடி குட்டி போடணும். சரி நான் கேட்கிறேன், அல்லாஹ் கொடுத்து விட்டால் பத்தாது. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் பெரும் பெரும் பாத்திரங்களை வைப்போம். தானாக வந்து பாலை கறந்து விட்டு போக வேண்டும் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும். நடக்கிற காரியமா? சரி அல்லாஹ் கொடுத்து விட்டால் பத்தாது. நோயாளிகள் குடித்தால் ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும், ஆரோக்கியமானவன் குடித்தால் வலுவை தர வேண்டும். சரி கொண்டு வந்துட்டா பத்தாது. குளிர்காலத்திலே குடித்தால் சூடாக இருக்க வேண்டும், வெயில் காலத்திலே குடித்தால் ஜில் என்று இருக்க வேண்டும். சரி அல்லாஹ் கொடுத்துட்டா போதாது. அந்த ஒட்டகையில் நீண்ட முடிகள் முளைக்க வேண்டும். நாங்க 2 லட்சம் பேரும் அந்த முடியை வெட்டி, 2 லட்சம் பேர் கொஞ்சம் யோசிக்கணும், 2 லட்சம் பேரும் அந்த முடியை வெட்டி கம்பளி செய்து எங்கள் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். இதெல்லாம் நடந்தா ஈமான் கொள்ளலாம். அல்லாஹ்ட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பே ஆகாத காரியமா கேட்கிறார் ரப்பே, மலைக்குள்ளிருந்து ஒட்டகை வர வேண்டுமாம். இப்படி ஏகப்பட்ட சர்த்துக்களை வைத்திருக்கிறார்கள், தன்னுடைய அறிவையெல்லாம் வந்து கொட்டி இருக்கிறார்கள். ரப்பே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், சாலிஹே இவர்கள் இப்படி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாதா? அதனால் தான் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் மலைக்குள் ஒட்டகையை வளர்த்து வருகிறேன். உயரம் எவ்வளவு தெரியுமா? 120 அடி. சொர்க்கத்திலே பார்க்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. சொர்க்கத்தினுடைய ஜூவில் இருக்கக்கூடிய ஒட்டகம் அது. அன்பிற்குரியவர்களே, அதனுடைய அகலம் 60 அடி, அதனுடைய மடு மட்டும் 10 அடி. ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாம் தண்ணீர் குடிப்பார்கள், ஒரு நாள் அந்த ஒட்டகம் மட்டும் குடிக்கும். அத்தனை பேருக்கு பால் கொடுக்கணுமா இல்லையா?
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இவ்வளவு பெருசா கொண்டு வந்தாச்சு, இப்பயாவது ஈமான் கொள்ளுங்கப்பா. சாலிஹ் பெரிய சூனியக்காரன்ட்டான். சாலிஹ் பெரிய சூனியக்காரர், பெரிய ஒட்டகத்தையே கொண்டு வந்து இறக்கிட்டாரு, ஈமான் கொள்ள மாட்டோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒட்டகை நன்றாக இருக்கிற வரை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், ஒட்டகம் அழிந்தால் உங்களுக்கு அழிவு. ஒரு பெண்ணுக்காக 9 பேர்கள் சேர்ந்து ஒட்டகத்தை கொன்றார்கள். நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுவேன். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இனி அழிவு வந்துவிடும், அல்லாஹ்வின் உத்தரவு வந்து விட்டது. முதல் நாள் உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளாகும், இரண்டாவது நாள் உங்கள் முகமெல்லாம் சிகப்பாகும், மூன்றாவது நாள் உங்கள் முகமெல்லாம் கருப்பாகும், நான்காவது நாள் இடிமுழக்கத்தால் இடிந்து போவீர்கள். இப்பயாவது ஈமான் கொள்ளலாம்ல. பொதுவாகவே இந்த அறிவாளிகளுக்கு தலக்கணம் ரொம்ப கூட இருக்கும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிய தினம் வந்தது. ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்தானா, முகமெல்லாம் மஞ்சளா இருக்கான்னு. அவன் பார்த்து சொன்னா, ஓ முகம் மஞ்சளாயிருச்சு, ஏன் முகம் மஞ்சளாயிருச்சு, கவலைப்படல, சிரிச்சானா. நாளைக்கு பார்க்கலாம் சிகப்பாகுதான்னு கேட்டானா. நாளைக்கு பார்க்கலாம் சிகப்பாகுதான். மறுநாள் முகம் சிகப்பானது. அப்பொழுதும் ஈமான் கொள்ளவில்லை. சொன்னான், தன் அறிவின் மீது நம்பிக்கை வைத்தான். ஒன்னும் நாளைக்கு கருப்பாகுதான் பார்க்கலாம். மறுநாள் கருப்பானது. அப்பையும் சொன்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்ததற்கு எவ்வளவு கோடி நன்றி செலுத்த வேண்டும். மறுநாள் வானத்திலே மேகமெல்லாம் இல்லை, எந்த இடி வந்து நம்மை அழிக்கப் போகிறது பார்க்கலாம், எந்த இடி வந்து நம்மை இடிக்கப் போகிறது பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரத்தடியில் நிழலை ஒன்று கூட்டினார், மேகத்தை ஒன்று கூட்டினார், எல்லோரும் மரத்துக்கு ஓடினார்கள், இடி விழுந்தது, அத்தனையும் அழிந்து போனார்கள். தன்னுடைய அறிவால் எதையும் சாதிக்க முடியாது. அபூஜஹல் நினைக்கிறான், நான் அறிவாளி, எதையும் சாதிக்க முடியும். இஸ்லாத்தையே, அல்லாஹ்வினுடைய தீனையே சின்னாபின்னப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். இவன் திட்டம் எங்கே? அல்லாஹ்வின் திட்டம் எங்கே? பணம் இருந்தா எதையும் சாதிச்சிட முடியுமா? பணம் இருந்தால் எதையும். இன்றைக்கு சமூகம் நினைக்கிறது, பணம் இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்கலாம். ஷத்தாத் அவனை விட கோடீஸ்வரன் உலகத்தில் இல்லை, இல்லையா? சின்ன பையனா இருக்கும்போது 7 வயசுல ஷத்தாத் தனியா நின்னா, 7 வயசுல அறிவாளி ஷத்தாத். 2 பேர் கல்லை வைத்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். உன் கண்ணில் உரசி போடலாமா, என் கண்ணில் உரசி போடலாமா? 2 பேர் மாறி மாறி 2 பசங்க பேசிட்டு இருக்காங்க. 2 பேர் கண்ணிலே போட்டால் கண் போகுமா, பார்வை கிடைக்குமா? வித்தியாசமான கல்லாக இருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, அந்த சின்ன பையன் 7 வயசுல ஒருத்தர் இருக்கான், அவன் கண்ணில் போட்டு பார்க்கலாம், எவன் பிரச்சனை என்ன, நமக்கு என்ன, நாம தப்பிச்சிடலாம்ல. ஷத்தாத் கண்ணில கல்லை உரசி போட, அந்த சுருமா அந்த கல்லை வைத்து போடுகிற போது ஷத்தாதுக்கு பூமிக்குள் இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் தெரிகிறது. சில கல்லுக்கு அவ்வளவு ஆட்கள், பூமிக்குள் இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் தெரிகிறது. அவன் அறிவாளி இல்லையா? என் பார்வை போனதேன்னு கத்துனா ஷத்தாது. 2 பேரும் கல்லை போட்டு ஓடிட்டான். அந்த கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு பூமிக்குள் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து, நான் சொர்க்கம் கட்டுகிறேன் என்று முதலில் சொர்க்கம் கட்டியவன் ஷத்தாத். நான் கட்டுகிறேன், சொர்க்கத்தில் இறைவன் எனக்கு என்ன தருவான்? சொர்க்க மாளிகை, அதிலே அல்லாஹ் அழகிகளை வைத்திருக்கிறான், ஹூர்லீன்களை தருவான். இவன் சொன்னான், இரமதாத்துல் ஐமாத் என்ற ஒரு சொர்க்கம் 350 வருஷம் கட்டினான். இரமதாத்துல் ஐமாத் 500 உலக அழகிகளை, முதல்ல உலக அழகி போட்டி வச்சது யாருன்னா ஷத்தாத் தான். 500 உலக அழகிகளை உருவாக்கி உள்ளே உலாவரச் செய்தான். நதிகள், ஆறுகள் எல்லாம் இருந்தது. கடைசியில் அதற்குள் நுழைய முடிந்ததா? முடியவில்லையே. மான் வேட்டையில் ஷத்தாதுக்கு நிகர் இல்லை. மான் வேட்டையாடுவதற்கு புறப்பட்டு ஓடுகிறான். திறப்பு விழாவுக்கு வர்றவனுக்கு முன்னாடி மான் போகிறது. திறப்பு விழாவிற்கு முன்னால் மானை வேட்டையாடி விட்டு வருகிறேன், அழகாக இருக்கிறதே. ஓடுன மானுக்கு பின்னாடி குதிரையை பிடிச்சிட்டாரு. ஆனா மலக்குல் மௌத், நான் தான் மலக்குல் மௌத் வந்திருக்கிறேன், வாப்பா போயிட்டு வரலாம். ஸ்டார்ட் இமீடியட்லி. உன் கதை முடிந்து போனது, புறப்படு. ஓடினான். குதிரையில் ஒரு கால், அவனுடைய மாளிகையில் ஒரு கால். முடிந்து போனதே கதை. பொருளாதாரத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? காரூனின் பொருளாதாரம் என்ன ஆனது? காப்பாற்ற முடிந்ததா? பூமிக்கு அடியில் தானே போனது. நம்மிடத்திலே காசு பணம் இருக்கிறது, எதையும் செய்யலாம். அபூஜஹலின் நினைப்பு